வணக்க மக்களே, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா தலைமை ஏற்கும் கனிமொழி பிரம்மாண்ட ஏற்பாடு. முதலமைச்சர் ஸ்டாலின் அதிரடி அறிவிப்பு. அதாவது லோக்சபா தேர்தலுக்கு திமுக 4 கால் பாய்ச்சலில் தயாராகி வருகிறது. 2019ஆம் ஆண்டு நடைபெற்ற லோக்சபா தேர்தலில் அபரிமிதமான வெற்றி பெற்றது திமுக காங்கிரஸ் கட்சி கூட்டணி. இந்த முறை வரும் மே மாதம் நடைபெறவுள்ள லோக்சபா தேர்தலில் 40 தொகுதிகளிலும் வெல்ல வேண்டும் என்ற இலக்கு நிர்ணயம் செய்து வியூகம் வகுத்து உள்ளது. ஒரு கட்சியின் வெற்றிக்கு தேர்தல் அறிக்கை மிக முக்கியமானது. இந்த ஆண்டு தேர்தல் அறிக்கை தயாரிக்க கனிமொழி எம்பி தலைமையில் குழு அமைக்கப்பட்டு உள்ளது. திமுக பொதுச் செயலாளர் துரைமுருகன் வெளியிட்டுள்ள அறிக்கையில், நாடாளுமன்ற தேர்தல் 2024ஆம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தல் அறிக்கை தயாரிக்க குழு பொதுச் செயலாளர் துரைமுருகன் அறிவிப்பு நடைபெற உள்ள நாடாளுமன்ற தேர்தலுக்கான தேர்தல் அறிக்கையினை தயாரிக்க அமைக்கப்பட்ட குழுவின் விவரத்தில் அதில் தலைமையாக கனிமொழி கருணாநிதி அவர்களும் திரு டி.கே.எஸ். இளங்கோவன் அவர்களும் உள்ளார்கள். அதே போல திரு ஏ.கே.எஸ். விஜயன் அவர்களும், அதே போல மாண்புமிகு பி.டி.ஆர். பழனிவேல் தியாகராஜனும், மாண்புமிகு டி.ஆர்.பி. ராஜா அவர்களும் உள்ளார்கள். அதே போல மாண்புமிகு கோவிச்செழியன், கே.ஆர்.என். ராஜேஷ்குமார், எழிலரசன் எம்எல்ஏ கழக மாணவர் அணி செயலாளரும், எம்.ஏ. அப்துல்லா அயலக அணி செயலாளரும், மருத்துவர் எழில் நாகநாதன் எம்எல்ஏ மருத்துவ அணி செயலாளரும், மாண்புமிகு மேயர் பிரியா ஆகியோர் இந்த குழுவில் இடம்பெற்றுள்ளார்கள். திமுகவில் எந்த பொறுப்பிலும் இதுவரை மேயர் பிரியா நியமிக்கப்படவில்லை. லோக்சபா தேர்தல் குழுவில் மூத்த நிர்வாகிகளுடன் இளைஞர்களுக்கு அனுபவசாலிகளுக்கும் வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில்தான் முதல் முறையாக இந்த ஆண்டு லோக்சபா தேர்தல் அறிக்கை தயாரிப்பு குழுவில் இடம்பெற்றுள்ளார் மேயர் பிரியா. மேலும் இந்த வீடியோ ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நினைக்கிறேன். நம்ம சேனலுக்கு புதிதாக வீடியோ பார்க்கிறீர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைபர் பண்ணி விட்டு பாருங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் தமிழ்.